நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை. குறள் எண் 27. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார் நம் திருவள்ளுவர். சுவை நல்லா ருசித்து சாப்பிட்றது, டேஸ்ட்டு. ஒளி கண்ணால் பார்க்குறது. ஊறுங்கிறது இங்கே நம்ம தேகத்தில் ஊறுறது, தேகத்தினால ஸ்பர்சத்தினால தொட உணர்ச்சினால், கினஸ்தட்டிக்ஸ், த வைப் சொல்கிறோம் இல்லையா, அது. ஓசை சத்தம், சவுண்டு. நாற்றம் மூக்குனால் நுகர்வது. நாற்றம்னாவே மனம்தான். இந்த ஐந்தோடைய வகை தெரிவான். இதை 5 என்னென்னலாம் இதோடைய வெரைட்டி, இதனால் என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் ஆகும் நம்ம புத்தி அப்படிங்கிறது தெரிஞ்சு நடக்கிறவனோட கட்டே உலகு. அவன் தாள், அவன் பக்கம்தான் இந்த உலகம் இருக்கும் என்கிறார் நம் திருவள்ளுவர். இதுபோல் ஐம்புலன்களையும் அடக்கி நல்வழிப்படுத்தி நடப்பவருக்கு ஒரு ஆரா, ஒரு ஸ்பெஷல் ஆரா இருக்கும். அவங்கள சுற்றி அவங்களுக்கு தெளிவான புத்தி இருக்கும், சிந்திக்கும் திறன் இருக்கும். யூஸ்வலாக பாருங்கள், நம்ம எல்லாருமே ஏதாவது குழப்பமாக இருந்ததுன்னா குருமார்களை தேடி தான் ஓடுறோம். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல எனக்கு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எல்லா செல்வங்களையும் கட்டி ஆள்றவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனை வழி நடத்துறது, அந்த கிங்டமை வழி நடத்தி கொண்டு போவது ஒரு மந்திரியாக தான் இருக்கும். அவர் கண்டிப்பாக ஒரு ஒழுக்க சீலராக தான் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், விக்ரமாதித்தன் பட்டி. என்னதான் விக்ரமாதித்தன் பராக்கிரமாக இருந்தாலும் பட்டி தான் அவரை நிறைய இடத்துல இருந்து காப்பாற்றுவார். அக்பர் பீர்பால் கதை நமக்கு நிறைய தெரியும். இப்படி இந்த ஒழுக்க நெறி வாழ்வார்கள். அவர்களுடைய வழியில் தான் இந்த உலகம் இருக்குது. அதாவது நாம் அவங்களுடைய ஐடியாஸும் அவங்களுடைய கருத்துக்களும் அவங்களுடைய சொற்களும் ஆலோசனைகளையும் கேட்டு நடக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் உள்ளோம் என்று அடித்து கூறுகிறார் நம் திருவள்ளுவர். இந்த ஐம்புலன்களை அடக்கிறவங்களுக்கு இன்டர்னல் ஆரா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவே நமக்கு அவங்கள நோக்கி ஒரு மரியாதையை கொடுக்க வைக்கும், அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கலான்னு தோணும். இப்படிப்பட்ட நீத்தார் பெருமையை தெரிஞ்சுட்டு நாம் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே. நம்மளோட ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று அடக்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வித் நம்மளுடைய மெய் உடம்பு. கார்த்தால் தூங்கணும் அப்படின்னு கெஞ்சுறத ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்துப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை செய்து பார்த்து முயற்சிக்கலாமே. தேங்க்யூ.